Hi, I am Dr. Vimala, மகப்பேறு மருத்துவர், சிட்டி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டை. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எந்த டெஸ்ட்டை எதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸில் ஆங்கர் பண்ணி வளர ஆரம்பிக்கும். எதை வச்சு ஆங்கர் பண்ணோம்னா கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீட்டஸை சுற்றிலும் இருக்கும். அந்த வில்லைஸில் இருந்து தான் பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் வந்து உடம்புல செக்ரேட் ஆகும். அது வந்து மெட்டர்னல் அம்மாவோட உடம்புல பீட்டா ஹெச்சிஜி கலந்துருக்கும். அது வந்து யூரின்லையும் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ பிளட்லையும் பீட்டா ஹெச்சிஜி கண்டுபிடிக்கலாம், யூரின்லையும் பீட்டா ஹெச்சிஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ யூரினில் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் யூரின் ப்ரெக்னன்சி கிட் வந்து கிடைக்கும். அது 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் யூரின் பிடிச்சிட்டு அதிலேருந்து 3 ட்ராப்ஸை எடுத்து நம்ம அந்த டெஸ்ட்டு கிட்டில் போட்டோம்னா அதில் வந்து ஏற்கனவே ஒரு கோடு இருக்கும். இப்போ நம்ம யூரின் போட்டோன்னா 2 கோடு வந்துச்சுன்னா யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் ஒரு கோடு தான் வந்தது, அதாவது டெஸ்ட் கோடு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். அதில் 2 கோடு வரும், ஆனால் 2வது கோடு வந்து ஸ்லைட் லைனாக ஃபெயிண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா we can வெயிட். ஒரு 1 வீக் கழித்து நம்ம திரும்ப வெயிட் பண்ணி யூரின் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணலாம். அது தப்பில்லை. இந்த டெஸ்ட்டை வந்து எப்போ பண்ணணும்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் பீரியட்ஸ் மிஸ் ஆனாலே அடுத்த நாளே பண்ணாலே ரிப்போர்ட் வந்து கரெக்டாக 90% கரெக்டாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு மிஸ்டு பீரியட்ஸ் ஆகிடும், ஆனால் நெகட்டிவாக வரும் ரிசல்ட். அப்படின்னா அவங்களும் 1 வீக் வெயிட் பண்ணி நம்ம அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபெயிண்ட் கோடு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் 1 வீக் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா சீரம் பீட்டா ஹெச்சிஜி, அதாவது பிளட் டெஸ்ட்டில் நம்ம பீட்டா ஹெச்சிஜி பார்த்து அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட்லேயே டைரெக்டாக சில பேர்த்துக்கு பீட்டா ஹெச்சிஜி பார்ப்பாங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு, ஐயுஐ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு, ப்ரீவியஸ் எக்டோபிக் இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் எனக்கு எப்போ சைக்கிள்ஸ் வந்துச்சு, ரெகுலர் சைக்கிள்ஸே இல்லை, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா சின்ன ஃபெயிண்ட் லைன் தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பிளட்டில் இருந்து பீட்டா ஹெச்சிஜி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ரிப்போர்ட் தெரியும். இப்போ நம்ம 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து வயிறு வலியோ இல்லை ப்ளீடிங்கோ வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட்டை உடனே ரெஃபர் பண்ணி கன்சல்ட் பண்ணணும்.